சேலத்துல ஜவுளி பூங்கா ஓப்பன் பண்ண போறதா திமுக அரசு சொல்லிட்டு இருக்கு. இப்ப அதுலயும் ரொம்ப தீவிரம் கட்டிட்டு வராங்க. ஸோ அதனால அங்க என்னென்ன விஷயங்கள் நடக்க இருக்கு சார்? இல்லை இப்போ அங்கே சேலத்தை பொறுத்தளவுக்கு ஜவுளி உற்பத்தி மிகப்பெரிய அளவில் இருக்கிற ஒரு பகுதி. சேலை இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுற பகுதி. அது ஒரு தொழில் நகரமாக இருக்கிற ஒரு பகுதி. ஆனாலும் அங்கே ஜவுளி பூங்கான்ற பேரில் இப்போ சேலத்தில் முக்கியமாக மக்கள் அதிகம் இருக்கிற பகுதியே ஜாகீர் அம்மாபாளையம்ன்ற பகுதியில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 சாயப்பட்டறைகள் சாயப்பட்டறைகள் துவக்கிறதா சொல்லி இப்போ வந்து அரசு வேலையை துவக்கியிருக்கிறாங்க. அதுக்கு என்னன்னா முறையாக மக்கள்கிட்ட வந்து அந்த சாயப்பட்டறை துவக்கிறது இருந்தால் அரசு ஒரு கூட்டம் போட்டு ஒரு பெரிய அளவில் கருத்து கேட்கல. ஏற்கனவே குறிப்பாக சொல்ல போனோம்னா ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை பகுதியில் இந்த மாதிரி ஜவுளி பூங்கா துவக்கி அந்த பகுதியில் இருக்கிற நீர்நிலைகள்லாம் ஏற்கனவே ரொம்ப மோசமாக இருக்கிற நேரத்தில் இது குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் அதுவும் நகரத்துக்கு மக்கள் அதிகம் இருக்கிற பகுதியில் இந்த சாயப்பட்டறையை உருவாக்குறதுனால அந்த பகுதி மக்கள் அதை வந்து கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க. அரசு இதை கவனத்தில் செலுத்தி சாயப்பட்டறையினால நிலத்தடி நீர் அந்த பகுதியில் இருக்கிற விவசாயங்கள் குடிநீர் இந்த மாதிரி மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதை அரசு முறைப்படுத்தி அந்த மக்கள் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறப்ப அது வேற ஏதாவது ஒரு பகுதிக்கு அதை மாற்றுறதா சரியா இருக்கும். அதைத்தான் நாங்களும் வலியுறுத்திட்டு இருக்கோம்.